அவருடைய படுகொலை நிகழ்ந்த அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவரிக்க முடியுமா? அவங்க அப்பா அம்மா இருந்த வீடு, சொந்த வீடு, அவரோட வீடு. அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டு புதுசாக கட்டணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக அந்த வீட்டை இடித்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அன்று காலை முதலே அந்த பகுதியில் வந்து அவங்க வேவு பார்த்துக்கிட்டு உலவி வந்திருக்கிறாங்க. மாலை கூட, அன்று மாலை ஒரு 5:30 மணி கூட அன்றைக்கு அண்ணன் கூட பயணம் செய்த ஒரு நபர் அந்த நபர்களை பார்த்ததாக சொல்லுகிறார். இங்கே இருக்கிற அரசியல் சூழலுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துவிடப் போகிறதோ என்பதற்காக தான் இந்த கொலை நடந்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். நான் வந்து 14 ஆண்டு காலமாக அவரோடு நெருக்கமாக, மிக மிக நெருக்கமாக, கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக நான் அவரோடு பயணித்து வருகிறேன். இரவு நேரங்களில் தனியாக பெரம்பூர் ஆஃபீஸில் உட்காந்து தொண்டர்களோடு பேசி கொண்டிருப்பார். அதே போல் புத்த விகாருக்கு எதிரில் இரவு நேரங்களில் இரவு 2 மணிக்கு கூட தனியாக தொண்டர்களோடு நின்று பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி வெளியூர் பயணங்களில் கூட தனியாக தான் போவார். அவர் இறக்குற தருவாயில் கூட சொல்கிறாரு, கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சார். அது கூட என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சி இருக்குதோ அதிகாரம் இருக்குதோ ஒரு மிஷினரியை போல் நம்ம செயல்படணும். அந்த கன் கொலை சம்பவம் நடக்கும்போது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து கொலை செய்திருக்காங்க அப்படின்னா அந்த தகவல் யார் மூலமாக போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கன்னை கூட என்ன சொல்லுவார், சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக இந்த கன்று நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா, நீ வச்சுக்கிறியான்னு கேட்பார் தொண்டர்கள்கிட்ட. ஏன்னா அந்த கன்னுன்றது வந்து அவர் தொண்டர்கள் வந்து சொன்னதுனால அதை வாங்கினார். கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு, ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் கண் கூட பார்த்துருக்குறோம். வழக்கு நடத்துறது காசு இருக்காரு, அண்ணா இந்த மாதிரி நான் பிரச்சனைண்ணா. அப்போ ஒரு வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணுவார், அப்பா நான் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், அவங்க ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்கிறாங்க, அது தீர்த்து வை, அவங்ககிட்ட காசு எதுவும் வாங்காத பண்ணுவார். அந்த வழக்கறிஞர்களுக்கு இவர் பணம் கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி நம்ம பார்க்குறது? ஒன்றுமே புரியல. பிஎஸ்பியினுடைய தமிழக மாநில தலைவராக அடுத்தபடியாக பாரஞ்சித் அவர்களை தான் நியமிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சுல, உண்மையா அது? அந்த தகவல் வந்து இது வரைக்கும் உறுதி செய்யப்படலை. பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்குதாங்க? பேச்சுவார்த்தைகள்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. சென்னை Zamita Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்பு கண்டிப்பாக சென்னையில் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய துயரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாள், அவருடைய படுகொலை நிகழ்ந்த அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவரிக்க முடியுமா? ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பூர்வீகமாக அதை தொடர்ந்து அவங்க அப்பா அம்மா இருந்த வீடு, சொந்த வீடு, அவரோட வீடு வேணுகாபால் சாமி அந்த கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த வீடு வந்து கொஞ்சம் பழுதடைஞ்சிருந்ததுனால அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டு புதுசாக கட்டணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக அந்த வீட்டை இடித்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது அதை போய் டெய்லியும் வந்து அங்கே நடக்கிற வேலைகளை வந்து மாலை வேலைகளில் வந்து அவர் தொடர்ந்து பார்வையிடுறத வழக்கமாக வச்சுருந்தார். அது தொடர்ந்து அவர் பார்வையிட்டிருக்கிறத இந்த குற்றவாளிகள் வந்து கொலைகார கும்பல், கூலிப்படை கும்பல் வந்து கண்காணித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அன்று காலை முதலே அந்த பகுதியில் வந்து அவங்க வேவு பார்த்துக்கிட்டு உலவி வந்திருக்கிறாங்க. மாலை கூட, அன்று மாலை ஒரு 5:30 மணி கூட அன்றைக்கு அண்ணன் கூட பயணம் செய்த ஒரு நபர் அந்த நபர்களை பார்த்ததாக சொல்லுகிறார். ஆக கரெக்டாக சரியாக அவர் அந்த பகுதிக்கு மாலை தோறும் வருவதை நான் கூட அவர் வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு ஒரு 2-3 டைம் போய் நான் அங்கே அண்ணனை பார்த்துருக்குறேன். சரியாக மாலை வேலைகளில் அவர் வருவதை வந்து கரெக்டாக வருகிறார் அப்படின்பதை தெரிந்து கொண்ட அந்த வன்முறை கும்பல், கூலிப்படை கும்பல் அவர் அன்று மாலை வந்து அங்கே பார்வையிடுகின்ற போது கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து வெட்டி சாய்ச்சிட்டு போயிடுறாங்க. இது வந்து திட்டமிட்டு அவருடைய மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு பெருகி வருவது, அவர் மக்களுக்கு தொடர்ந்து அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது, குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் விதைத்து வருவது, பட்டியலின மக்கள் மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலும் கூட பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவது, அவருடைய வார்த்தைகளை பற்றி பேசுவது, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணம் குறித்த புரிதலை உருவாக்குவது, இப்படி அரசியல் தெளிவோடு அவர் பேசி வந்தது ஒரு காரணம்.
இரண்டாவது பெரிய மக்கள் பலத்தை கொண்ட ஒரு தலைவராக சென்னையில் மிகப்பெரிய சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் மிக பெரிய மக்கள் பலம் கொண்ட தலைவராக அவர் உருவானது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்திய புத்த விகார் அப்படிங்கிற ஒரு புத்த விகாரை அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு பௌத்தம் குறித்த உரையாடலே பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் இல்லை. அது அயோத்திதாசருக்கு பிறகு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இறுதி கனவு அதுதான், அனைவரும் பௌத்தத்தை நாம் ஏற்கணுன்றது தான். ஆக அந்த இறுதி கனவை நனவாக்குன்ற வகையில் ஒரு பௌத்த விகாரை கட்டுகிறார். அந்த பௌத்த விகாரின் மூலமாக பௌத்த மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார். அனைவரும் பௌத்தத்தை ஏற்க வேண்டும், பௌத்தத்தை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பிரம்மாண்டமான திருமணத்தை பௌத்த முறைப்படி நடத்துகிறார். அதன் பிறகு நூற்றுக்கணக்கான பௌத்த திருமணங்கள் நடத்தி வைக்கிறார். பௌத்தம் குறித்த விவாதங்களை உருவாக்குகிறார். பௌத்த பண்டிகைகள் குறித்த விவாதங்களை உருவாக்குகிறார். அதன் பிறகு தென்னிந்திய புத்த விகார் பதிப்பகம் என்கின்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி சமூக நீதி களத்திலே பயணம் செய்த மகாத்மா புலே, சாவித்திரிபாய் புலே, பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்களை பற்றிய நூல்களை எல்லாம் அச்சிட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தென்னிந்திய புத்த விகார் பதிப்பகத்தின் மூலமாக அச்சிட்டு சென்னை புத்தக கண்காட்சியிலே கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடைய புத்தகங்களை காட்சிப்படுத்துவது, தொடர்ந்து அம்பேத்கரியம் குறித்த உரையாடல்களை அவர்கள் பார்க்கின்ற இளைஞர்களிடத்தெல்லாம், யாராவது ஒரு மாணவரோ ஒரு இளைஞரோ அவர்கிட்ட போயிட்டா முதல்ல அண்ணன் கேட்குறது, சாப்பிட்டியாப்பா, எப்படிப்பா, சாப்பிட்டியாப்பா, எதனா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பார். ரெண்டாவது, என்ன புத்தகம் படித்த, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எத்தனாவது வால்யூம் படித்த, அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்ட, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய என்ன என்பதை அவங்கக்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவார், விடிய பேசுவார். ஸோ இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட பண்பு நலன்கள், அவருடைய தனிப்பட்ட அந்த கொடைவள்ளல் குணம், அவருடைய தனிப்பட்ட முற்போக்கு அரசியல் ஆற்றல், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்கே இவர் பிற்காலத்தில், ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த தனிப்பட்ட குணநலன்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியதாக இருந்தது. மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை வசீகரிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது அவங்க மரண ஊர்வலத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது வசீகரிக்கக்கூடியதாக இருந்ததால் அவருடைய அரசியல் வளர்ச்சி பொறுத்து கொள்ள முடியாமல், அவர் பேசுகின்ற கருத்தியலுடைய வலிமை இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கிவிடப் போகிறது என்கின்ற அச்சத்தாலும், அவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமலும், மக்களுக்கு அவர் மீது இருந்த ஈர்ப்பு என்பது மிகப்பெரிய ஈர்ப்பாக இருந்த காரணத்தினாலும், ஒரு வன்மத்தோடு திட்டமிட்டு ஏதோ அந்த கொலை செய்த ரவுடிகள் மட்டுமே இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் செய்தி. இல்லை, அவங்க எப்படி இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஏன்னா புன்னை பாலு ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததுனால தான் பழித்தீர்க்க பண்ணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி இதில் கனெக்ட் ஆகுறாங்க? இது ரொம்ப கொச்சையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் நான் ஒரு பெரிய வரலாறு அவர் குறித்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம் ஆமாம். அவர் இன்றைக்கு நேற்றைக்கு அரசியல் களத்துக்கு வரல. அவர் இளமை காலகட்டங்கள்லேருந்தே டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மன்றம் என்கின்ற மன்றத்தை தொடங்கி அவர் என்றைக்கு அவருக்கு நினைவு தெரிந்ததோ அந்த நாள் முதல்ல பாபா சாஹேப் அம்பேத்கரை பின்பற்றி வரக்கூடிய ஒரு தலைவர் அவர். ரெண்டாவது, ஒரு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சொந்த செல்வாக்கில் ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு. மிகப்பெரிய மக்கள் பட்டாளத்தை கொண்டிருக்கிறாரு. அவர் மீது எந்த வழக்குகள் கிடையாது. ரெண்டாவது, அவர் முழுமையான ஒரு அரசியல் தலைவராக இருந்ததுனால தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு, ஒரு அரசியல் தலைவர் நடமாடுறாருன்னா அவரை சுற்றி எப்போவுமே ஒரு அரசியல் தலைவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அரசியல் தலைவராக இருந்தால் கூட இந்த காலத்தில் 20-30 பாதுகாப்பு வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்களோடு மக்களாக மக்களுக்கு பணி செய்கிற நமக்கு எதுக்கு பாதுகாப்பு? நம்ம மேலே எந்த குற்றமுமே இல்லை, நம்ம எந்த தவறுமே செய்கிறதில்லை, நம்ம 24 மணி நேரமும் மக்களுக்காகவே பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தில் அவர் ஊறி திளைத்ததனால், தனக்கு விரோதம் என்பது எதுவுமே இல்லை என்ற தெளிவு அவருக்கு இருந்ததனால்தான் அன்றைய தினம் கூட அவர் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த இடத்திற்கு போயிருக்கிறார். இல்லை, வேற எந்த வகையில் அவரை இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கும் நீங்கள் நம்புறீங்க? அதுதான்
அவருடைய வளர்ச்சி பிடிக்காம. அரசியல் வளர்ச்சி பிடிக்காமல், முக்கியமாக வடமாவட்டம் என்பது பட்டியலின மக்களுடைய ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. இப்போ நீங்கள் செய்யூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 44% தலித் மக்களுடைய வாக்கு. சென்னை என்பதற்கு பெரும் பறைச்சேரி என்கின்ற பெயரே உண்டு. அதே போல் மதுராந்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 33% வாக்கு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதுவரை பேசிய அரசியலிலிருந்து முற்றிலுமான ஒரு மாறுபட்ட அரசியலை பேசுகிறார் தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்களில் பேசுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலித் அரசியல் என்கின்ற ஒரு அரசியல் காலம் காலமாக இருந்து வருகிறது. ஆனால் என்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இங்கே வந்ததோ அன்றைய தினம் முதல் தான் அம்பேத்கரிய அரசியல் என்கின்ற ஒரு அரசியல் உருவாகுகிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கின்ற வார்த்தையை குறித்த விவாதம் உருவாகிறது. ஜெய் பீம் என்ற வார்த்தையை குறித்த விவாதம் உருவாகிறது. அன்புமணி ராமதாஸோடு பயணம் செய்கிறார், அவரோடு பேசுகிறார், விவாதிக்கிறார். மேடைகளிலே பேசுகின்ற பொழுது வட மாவட்டங்களை பொறுத்தளவு வன்னியர்களுடைய வாக்கு வங்கியும் பட்டியலின மக்களுடைய வாக்கு வங்கியும் பெரும்பான்மையான வாக்கு வங்கியாக இருக்கிறது. இந்த இரண்டு சமூகமும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த பகுதியிலே நம்மால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று பேசுகிறார். இந்த பகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற வன்னியர்களுடைய வாக்கு சதவீதத்தையும் பட்டியலின மக்களுடைய வாக்கு சதவீதத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆக ஒரு சமூக இணக்கத்தை உருவாக்கி இந்த நாட்டில் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் அன்னை மாயாவதி அவர்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி மக்களை ஒருங்கிணைத்து 4 முறை ஆட்சியை ஒரு தலித் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாரோ அதை போல ஒரு சூழலை இங்கே பட்டியலின ஓபிசி மக்களை மத சிறுபான்மை மக்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான அரசியலை மிக தெளிவாக இளைஞர் மத்தியில் பேசுகிறார். அவருடைய ஒரு அரசியல் நோக்கம் என்பதும் அரசியல் பணி என்பதும் இங்கே இருக்கிற அரசியல் சூழலுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துவிடப் போகிறதோ என்பதற்காக தான் இந்த கொலை நடந்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். கட்சி ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட பல ஆண்டுகளாக பயணிச்சிருக்கீங்க. இந்த பயணத்தில் அவருக்கு நீங்கள் அவரோட இருக்கும்போது ஏதாவது த்ரெட்டனிங்ஸ் வந்திருக்கா, மிரட்டல்கள் ஏதாவது வந்திருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. நான் 14 ஆண்டு காலமாக அவரோடு நெருக்கமாக, மிக மிக நெருக்கமாக கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நான் அவரோடு பயணித்து வருகிறேன். 14 ஆண்டு காலமாக அவரோடு பயணித்து வருகிறேன். கூட்டங்களில் கூட, பொதுக்கூட்டங்களில் கூட, அண்ணன் பேசுகிற கூட்டங்களில் நிச்சயமாக என்னுடைய பேச்சு இருக்கும். அப்படி அண்ணனோடு நான் பயணித்து வருகிறேன். கருத்தியல் ரீதியாக அவர் என்னோடு பேசக்கூடியவர். நீண்ட நேரத்தை என்னோடு பயண பொழுதுகளில் கூட அதிக நேரங்களில் என்னோடு செலவழிக்கக்கூடியவர். அப்படியெல்லாம் அவருக்கு எந்த திட்டமும் கிடையாது. 2வது, இரவு நேரங்களில் தனியாக பெரம்பூர் ஆஃபீஸில் உட்காந்து தொண்டர்களோடு பேசி கொண்டிருப்பார். அதே போல் புத்த விகாருக்கு எதிரில் இரவு நேரங்களில் இரவு 2 மணிக்கு கூட தனியாக தொண்டர்களோடு நின்று பேசிகிட்டு இருப்பார். தொண்டர்கள்லாம் பெரிய கும்பல் நான் சொல்லலை, 2 பேர் 3 பேர் கூட இருப்பாங்க, அவங்ககிட்ட கூட பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி வெளியூர் பயணங்களில் கூட தனியாக தான் போவார். பின்னாடி ஒரு 10 காரோ 20 காரோ 30 காரோ. ஸோ இன்றைக்கு ஊடகங்கள் சித்தரிப்பதைப் போல அவருக்கு அது போல் ஒரு த்ரெட்டு இருந்தது என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய பாதுகாப்போடு இருந்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் அவர் ஒரு காலமும் இருந்ததில்லை. ஏனென்று சொன்னால் அவர் அப்படி இல்லை. அவருக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்படவில்லை. மக்கள் பணி செய்கிற நமக்கு எதுக்கு பாதுகாப்பு என்று நினைத்ததால் அவர் அந்த பாதுகாப்பெல்லாம் அவர் பெருசாக வச்சுக்கலை. இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அவருடைய சேஃப்டிக்காக லைசன்ஸோடு அவர் கன் வச்சுருந்ததாகவும் பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் இருந்ததுனால கன் கொடுத்துட்டு திரும்பவும் அவர் வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. அப்போ அவர்கிட்ட கன் இருக்கும்போது அவர்கிட்ட அந்த கன் கொலை சம்பவம் நடக்கும்போது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கொலை செய்திருக்காங்க அப்படின்னா அந்த தகவல் யார் மூலமாக போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த தகவல் யார் மூலமாக போச்சு அப்படின்லாம் நம்ம இப்போ அது யாரையும் நம்ம சொல்ல முடியாது. இயல்பாக கூட நடந்திருக்கலாம். அது அவங்ககிட்ட கன்று இருந்தது தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அதை எப்படியாவது ஸ்மெல் கூட பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவு அவருக்கு எப்போவுமே பாதுகாப்பு தேவையில்லை என்பதை தான் நினச்சார். கன்று கூட வச்சுருந்தார். அந்த கன்னை கூட என்ன சொல்லுவார், சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக இந்த கன்று நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா, நீ வச்சுக்கிறியான்னு கேட்பார் தொண்டர்கள்கிட்ட. ஏன்னா அந்த கன்னுன்றது அவர் தொண்டர்கள் சொன்னதுனால அதை வாங்கினாரை தவிர்த்து அவருக்கு பாதுகாப்போ இல்லை த்ரெட்டோ அதெல்லாம் அவருக்கு தேவைப்படல. மக்களுடைய பிரச்சனைகளை பேசி ரொம்ப இயல்பாக மக்களுக்கான ஒரு சமத்துவ தலைவராக இருந்திருக்காரு. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தும் வச்சிருக்காரு. பட் இந்த தீர்வு அப்படிங்கிறத நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு, ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய கிளைண்ட்டை கூப்பிட்டு பேசுகிறாங்க. தங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது
அவங்க காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, நீதித்துறையை அணுகி அவங்களுக்கு நீதி பெற்று தராங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வைப்பீங்க? அவங்களுக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்கள்? இந்த இடத்துல அப்ப அவரை வழக்கறிஞரா பார்க்கணும்னு அவர் சொல்றீங்களா? ஒரு வழக்கறிஞர், அவரை தேடி மக்கள் வர்றாங்க. வழக்கறிஞர் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய தலைவராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு. 2வது, நீதிமன்றங்களில் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய மக்கள் அவரை தேடி வராங்க, பிரச்சனைன்னும் போது வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போனால் வந்து அவர் நிறைய வழக்கறிஞர்களோடு இருக்கிறாரு, யாராவது ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி விடுவார் நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, இல்லை அவரே கூட அந்த பிரச்சனையை தீர்ப்பார். இது ஒரு காரணம். 2வது ஒரு காரணம், சில பேருக்கு வழக்கு நடத்துறதுக்கு காசு இருக்காது. நாங்கள் கண் கூட பார்த்துருக்குறோம், வழக்கு நடத்துறதுக்கு காசு இருக்காரு, அண்ணா இந்த மாதிரி நான் பிரச்சனைண்ணா, அப்போ ஒரு வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணுவார், அப்பா நான் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், அவங்க ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்கிறாங்க, அது தீர்த்து வை, அவங்ககிட்ட காசு எதுவும் வாங்காதப்பான்னுவார். அந்த வழக்கறிஞர்களுக்கு இவர் பணம் கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி நம்ம பார்க்குறது? ஒன்றுமே புரியல. ஒரு மக்களுடைய பிரச்சனைக்காக அவங்க போய் வராங்க, மக்கள் வராங்க. இவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கிறார், வழக்கறிஞராகவும் இருக்கிறார். அந்த பிரச்சனையை அவங்களுக்கு தீர்த்து வைக்கிறார். இது எப்படி நீங்கள் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவீங்க? சம்பவம் நடக்கும்போது அவர் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க? கட்சி தொடர்ந்தும் சரி, அந்த ஏரியாவை சார்ந்தும் சரி. அவர் பொதுவாக அந்த சைடாக அங்கே போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அவரை பார்ப்பாங்க. சில அவருடைய நண்பர்கள் வந்து உட்காந்து பேசுகிறது வழக்கம். ஆனால் அன்னைக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய கட்சியில் ஒருத்தர் இருக்கார், கணேசமூர்த்தியும் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அன்னைக்கு அவர் கூட இருந்திருக்கிறாரு. அவர் தான் அவரை கொலை பண்ணுறாங்க அப்படின்ற மோட்டிவோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டோடனே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அண்ணன் வீரமணி அண்ணன் வந்திருக்கிறாரு. அப்புறம் அங்கே பாலாஜின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் தாக்குதல் நடந்திருக்குது. என்னுடைய தகப்பன் இறந்த போது கூட என்னுடைய இதயத்தில் அவ்வளோ பெரிய வலியோ வேதனையோ ஒரு கனமோ ஏற்படலை. அந்த மாதிரி அவர் இறந்த நிமிஷத்திலிருந்து என்னால் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டே இருந்தேன். எங்கள் தகப்பனுக்கு மேலே தான் நான் அவரை பார்க்குறேன், என்னுடைய அப்பாவுக்கு மேலே தான் நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அறிவு தெளிவு பேர் ஏற்பட்ட காலகட்டத்திலிருந்து நான் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவரோட தான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து எங்களை எப்படிலாம் அவர் வந்து நல்வழிப்படுத்தியிருக்காரு, எங்களை எப்படிலாம் வந்து அவர் வந்து எங்களுக்கு கற்பித்திருக்கிறாரு, எங்களுடைய உயர்வுக்கு எப்படிலாம் அவர் வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்காருன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் என்னுடைய தகப்பனுக்கு ஒரு படி மேலே தான் நான் அவர் கூட இருந்த காலகட்டங்கள்லையும் சரி, இப்போவும் சரி, நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி தான் என் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்ப்பாங்க. அவருடைய அந்த தென்னிந்திய புத்த விகார பதிப்பகத்தோட இன்சார்ஜாக நான் தான் இருந்தேன். நிறைய என்கிட்ட தான் ஒரு அரசியல் வந்து, என்கிட்டன்னு இல்லை, நிறையா எல்லார்ட்டையும் பேசுவார். என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமான அரசியல்லாம் அவர் என்கிட்ட நுட்பமான அரசியல்லாம் பேசுவார். இப்போ தலித் அரசியலுக்கும் அம்பேத்கர் அரசியலுக்கும் என்ன வேறுபாடு, நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர்னு கூப்பிடணும், ஏன் புரட்சியாளர்னு கூப்பிடக்கூடாது, ஏன் நம்ம இயக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அண்ணா சகோதரா தம்பின்னு கூப்பிடணும், ஏன் தோழர்னு கூப்பிடக்கூடாது, ஏன் வந்து நம்ம வந்து வால்யூம்ஸ் வந்து வாசிக்கணும், ஏன் வந்து நம்ம வந்து அது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அவருடைய அணுகுமுறை என்பது வேறையாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அவருடைய அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். அவர் இறக்குற தருவாயில் கூட சொல்கிறாரு, அவர் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு திராவிட இயக்கத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சியிலையோ போய் சேர்ந்திருந்தால் இன்றைக்கி அவர் ஒரு ஒரு மினிஸ்டர் கிரேடில் இருந்திருப்பார், மினிஸ்டர் சாதாரணமாக இருப்பார். ஆனால் அவர் சேர்ந்த காலகட்டத்திலிருந்து பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு மெல்லிய ஒரு லேசான சரிவை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர் ஒரு புள்ளியில் கூட அவர் தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்கலை. கடைசியாக அவர் என்கிட்ட சொல்லும்போது கூட எனக்கு கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சார். அதில் கூட என்ன சொன்னார்னா, இந்த தேர்தலுடைய சரிவுக்கு பிறகு என்ன சொன்னார்னா, முத்துகிருஷ்ணன், இது 3000 ஆண்டுகால இயக்கம், பகவான் புத்தர் தொடங்கி பெகஞ்சி மாயாவதி வரைக்கும் இது 3000 ஆண்டுகால சமூக நீதி இயக்கம். இந்த சமூக நீதி இயக்கம் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பேரில் நம்முடைய தலைமையில் வந்திருக்குது. ஆட்சி இருக்குதோ அதிகாரம் இருக்குதோ ஒரு மிஷினரியை போல் நம்ம செயல்படணும். எப்படி வந்து கிறித்தவர்கள் எப்படி வந்து தன்னுடைய பைபிளை வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, எப்படி இஸ்லாமியர்கள் வந்து குரானை பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, அதை போல் நம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வார்த்தைகளை, மாண்யவர் காஞ்சிராம் அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பதவின்றது நமக்கு ஒரு விஷயம் கிடையாது.
என்று எங்களுக்கு கற்பித்தவர் அவர். அதனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த துல்லியமான அரசியல் பார்வை, அவர்கிட்ட இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டின்றதே யாருக்குமே வராது. யாருக்குமே இனிமேலும் வராது. அதனால் அவருடைய இடத்தை எல்லாம் யாரும் நிரப்பிட முடியாது. பிஎஸ்பியினுடைய தமிழக மாநில தலைவராக அடுத்தபடியாக ப. ரஞ்சித் அவர்களை தான் நியமிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சுல, உண்மையா அது? அந்த தகவல் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்குதானா? பேச்சுவார்த்தைகள்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. பேச்சுவார்த்தைலாம் அது மாதிரி நடக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி பிஎஸ்பி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுன்றது யாரும் ஒரு தனிநபர் முடிவு பண்ணிட முடியாது. இது மாநில செயற்குழுவில் முடிவு பண்ணணும். கட்சியில் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. மாவட்ட தலைவர்கள் ஒப்புதல் கொடுக்கணும். அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர் புதுசாக இப்போ கோபிநாத்னு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்காங்க. அவர் அதை ஒத்துக்கணும். அவர் ஒத்துக்கிட்ட பிறகு யாரெல்லாம் பரிந்துரை பண்ண மாவட்ட கமிட்டி, மாநில கமிட்டி யாரெல்லாம் பரிந்துரை பண்ணிருக்குதோ அதை அவர் மேடம்கிட்ட கொடுக்கணும், அக்காக்கிட்ட கொடுக்கணும், மாயாவதி அக்காக்கிட்ட. மாயாவதி அக்கா யாரை தலைவர்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் தலைவராக இருக்க முடியும். அதனால் அப்படிலாம் நடக்கிறதா எங்களுக்கு ஊர்ஜிதமான தகவல் எதுவும் இல்லை. ஆனால் அண்ணனுடைய குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த அம்பேத்கரிய குடும்பம். அண்ணா அண்ணி ரொம்ப தெளிந்த ஒரு அம்பேத்கரியவாதி. அம்பேத்கரியத்தை பேசக்கூடியவங்க, பௌத்தத்தை வழிநடத்தக்கூடியவங்க. அண்ணனுடைய குழந்தை உட்பட அண்ணன் வாழ்கிற காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைக்கு கூட என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பா என்ன பண்ணுவார், ஒரு காரை ஓட்டி காட்டுவார், ஒரு கிளுகிளுப்பு வச்சு ஆட்டுவார், அம்மா அங்கே பாருமா அப்படின்னுவார். ஆனால் அவர் இருந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை பச்சிலம் குழந்தையாக இருந்த காலகட்டத்தில் கையை தூக்கி ஜெய்பீம் சொல்லுமா, ஜெய்பீம் சொல்லுமா, ஜெய்பீம் சொல்லுவான்னுவார். பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் வாழ்க, பகவான் புத்தர் புகழ் ஓங்குக, மாநியவர் காஞ்சிராம் புகழ் ஓங்குக, பகன்ஜி மாயாவதி வாழ்க, அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ எனவே அது ஒரு அம்பேத்கரிசம் குடும்பம். அதிலிருந்து கூட ஒரு தலைவர் உருவானா நல்லா தான் இருக்கும் அப்படின்பது எங்களுடைய கருத்து. அதனால் இதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல தேசிய தலைமையும் மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் முக்கியமாக இந்த மாநிலத்தினுடைய செயற்குழு இவங்க தான் முடிவு செய்யணுமே தவிர்த்து இது ஊடகங்கள் எதை வேணால் சொல்லலாம். அது உங்களுடைய அந்த டிஆர்பி ரேட்டுக்காக எதை வேணால் சொல்லலாம். அது மாதிரி ஒரு தகவல் எதுவும் இல்லை. புரியுது. நிச்சயமா நம்ம தொடர்ந்து நிறைய பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.